வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருந்த நிதமும் உன்னை நினைக்கிறேன் நாவலோட அடுத்த அத்தியாயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். அத்தியாயம் 11. உங்கள் கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியலையே, நான் இப்படி பாவியாகிட்டேனே. மனதிற்குள் புலம்பியவன் தாத்தாவிற்கு அருகே சென்றான். தாத்தா அழைக்கும் போதே சட்டென கதவை திறந்து உள்ளே நுழைந்திருந்தாள். தாத்தா உங்கள் பேத்தி வந்துட்டேன் என்று கூற சட்டென நிமிர்ந்து திரும்பி பார்த்தான். மனதிற்குள் ஒரு அசுவாசம். அப்பா இனி சமாளிச்சிடலாம் என்றவன். கண்டுபிடிச்சிட்டேன் தாத்தா, நேபாளத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அங்கே நடந்த நிலச்சரிவில் அத்தை இறந்துட்டாங்களாம். இவளும் இவளோட அப்பா மட்டும் பொழைச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு அளவுக்கு நல்ல வசதியாக இருந்திருக்கிறாங்க. அப்பா பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கிறாரு. இவகிட்ட ஒரு வழியாக பேசி சமாதானம் பண்ணி உங்களை இங்கே பார்த்துக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது தாத்தா, நீங்கள் ஏதாவது பேசணுமா என்று சொல்ல மெல்ல இவளை அருகே அழைத்தார். அவளோ சற்று தயக்கத்தோடு அருகே வர, வாமா வந்துட்டியா? எப்படியோ இந்த தாத்தாவை இப்போவாவது பார்க்கணுன்னு தோணுச்சே. எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது. நான் நம்பினேன். அந்த கடவுள் என்ன கைவிடலை. ஏதோ உன்னையவே கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிறுத்திட்டாரு. எனக்கு இதை விட என்ன வேணும்? எனக்கு இது போதும். உன்னை பார்த்த சந்தோஷமே போதும். நான் எழுந்து சீக்கிரமாக உட்கார்ந்துருவேன் தெரியுமா என்று சொல்ல இவளோ தாத்தா என்று வேகமாக அவரது கரத்தை பற்றி கொண்டாள். என்னை விட்டுட்டு போகக்கூடாது, எங்கூட தான் இருக்கணும். என்ன சொல்கிறேன் என்று சொல்ல சற்று தயங்கியபடியே பாலாவை திரும்பி பார்த்தாள். அது எப்படி முடியும்? அவளும் அவளோட அப்பாவும் தான் இருக்கிறாங்க. அப்பா இப்போ பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருக்கிறதால இவளை கெஞ்சி கேட்டுட்டு தான் அழைச்சி வந்திருக்கிறேன். உடனே திரும்பி அவள் ஊருக்கு போய் ஆகணும். இங்கே இருக்க முடியாது தாத்தா, ப்ளீஸ். என்னோட திருப்திக்காக 2 நாள் இங்கே தங்கணும் என்று சொல்ல இவ்வளோ திகைத்திருந்தாள். அதே நேரம் நந்தினி அத்தையும் உள்ளே நுழைந்திருந்தார். பாலா இப்போ தான் கேள்விப்பட்டேன், அக்காவோட பொண்ணா இது என்று கேட்க, ஆமாம் அத்தை, கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இவ தான் பேர் வைஷ்ணவி. சின்ன வயசில் ஒவ்வொரு ஊராக தான் இருந்திருக்கிறா. கடைசியாக நிலச்சரிவு வர்ற இடத்துல இருக்கிறாங்க. மணல் மூடியதால் பெரிய அத்தை இறந்துட்டாங்க. இவளோட அப்பா மட்டும்தான் மிச்சம். எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு மாதிரியை அழைச்சிட்டு வந்துட்டேன் என்று சொல்ல, ஹைமா முகத்தில் அப்படியே அக்கா ஜட தெரியுது. அக்கா மாதிரியே நீ இருக்கிற. அக்காவுக்கு இதே மாதிரி தான் தலைமுடி இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீயும் இருக்கிற என்று சொல்ல, தெரியலை. வைஷ்ணவி என்னம்மா அதிகமாக பேச மாட்டியா என்று சொல்ல, அவளோ பாலாவின் முகத்தை திரும்பி பார்த்தாள். அத்தை, அவளுக்கு எல்லாமே புதுசு. மொபைலில் ஃபோட்டோவை காட்டினேன். அதை தாண்டி உங்களை அவளுக்கு அடையாளம் தெரியாது இல்லையா, அதுதான் யோசிக்கிறா. என்னடா கூப்பிட்டுக்கிட்டு வரும்போது யார் யார் சொந்தம் என்ன ஏதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வர மாட்டியா? தாத்தாவை மட்டும்தான் சொன்னியா? என்ன? தாத்தா இருந்த நிலைமையில் தாத்தாவை முதல்ல பார்த்தா போதும்னு தோணுச்சு. அதனால தான் வேகமாக வந்துட்டேன். சரிடா, இப்போது என்ன செய்ய போகிற? என்ன செய்யணும் அத்தை? என்ன செய்யணுமா? இவளை அழைச்சிட்டு வீட்டுக்கு போகலாமில்ல. எதுக்கு என்று வேகமாக பாலா கேட்க, என்ன கேள்வி இது? நம்ம வீட்டு பொண்ணு நம்ம வீட்டில் அழைச்சிட்டு போகாமல் வேறு எங்கே அழைச்சிட்டு போவாங்க? இல்லை, ஆல்ரெடி அவள் வெளியில் ஹோட்டலில் தங்கி இருக்கிறா அத்தை. எப்படிடா நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரிஞ்சு ஹோட்டலில் தங்க வைக்க முடியும்? அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, என் கூட தங்கட்டும். எப்படியும் 2 நாள் தங்கிட்டு தானே போவா. என்னமோ சொல்கிற என்று கேட்க, இவளுக்கோ அதை கேட்டு அதிர்ச்சி தான். இல்லை ஆண்டி என்று சொல்ல வந்தவள் கடைசி நிமிடத்தில், நான் கிளம்பணும், அப்பா ஊர்லேருந்து வந்துடுவாங்க, நான் அப்பா கிட்ட போகணும், நான் இங்கே வர்றதை பற்றி சொல்லலை, ரொம்ப அவசரம்னு கூப்பிட்டதால வேகமாக கிளம்பி வந்துட்டேன். என்ன பாலா, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்கிறா? எது எப்படி இருந்தா என்ன? அப்பா கிட்ட இப்போ நீ பர்மிஷன் கேளுமா, ஃபோன் பண்ணி கேளு. 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாம். முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் அப்பா இன்னமும் கோபமாக இருக்கிறாரா? பின்ன கோபம் இல்லாமல் இருக்குமா அத்தை? நம்ம யாருமே அந்த பொண்ணை ஏற்றுக்கொள்ளலை. அப்படிங்கிறப்போ அந்த கோபம் இருக்க தானே செய்யும். அதுவும் எத்தனை வருஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கிறாரு. இது வரைக்கும் நம்மளை பார்க்க ட்ரை கூட பண்ணலை. அப்போ அவரோட கோபம் புரிஞ்சிருக்கணுமில்ல. சரி, இதை இப்படியே விட முடியுமா? அப்பா அவரோட தப்பை உணர்ந்துட்டாரு. நீ ஃபோன் பண்ணி கேளுமா, இங்கே 2 நாள் தங்கிட்டு வரேன்னு. அட்லீஸ்ட் தாத்தாவுக்கு கொஞ்சம் சரியாகிற வரைக்குமாவது இங்கே இருக்கணும்ல. உன் அப்பா கிட்ட கேளு, இல்லைனா ஃபோன் பண்ணி கொடு. நானே சாரி கேட்டுட்டு பர்மிஷன் கேட்குறேன். என்னடா சொல்கிறேன் என்று பாலாவை பார்க்க, பாலாவிற்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. தேவையில்லாமல் இங்கே அழைத்து வந்து விட்டோமே என்று. சரி வைஷ்ணவி, உன்னோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேளு. இன்னமும் 1 வாரம் இங்கே தங்கிட்டு போவியா என்று சொல்ல, சற்று பதட்டத்தோடு தான் இவளும் ஃபோனை எடுத்துக்கொண்டு நகர்ந்தது. அத்தை, தாத்தாவை பார்த்துட்டு பேசிகிட்டு இருங்க, இப்போ வரேன் என்று இவனுமே வைஷ்ணவி சென்ற திசையை நோக்கி செல்ல,
அவளோ ஃபோனை கையில் வைத்தபடியே இவன் வரவிற்காகத்தான் காத்திருந்தாள். ஏன் சார், வந்ததும் பார்த்துட்டு உடனே கிளம்பிடலான்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா அவங்க கூடவே வந்து தங்குன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? நான் இவர்கிட்ட பேசினேன். அப்பா பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லிடவா? வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி சொன்னால் அத்தைக்கு சந்தேகம் வந்துடும். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? அத்தை பயங்கர புத்திசாலி. நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் உளரக்கூடாது. இப்போ நான் என்ன தான் செய்யட்டும்? இங்கே எங்கே தங்குறதுல ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? ஒரு வாரம் வேண்டும்னா என் வீட்டில் வந்து தங்கிக்கலாம். நீ ஏற்கனவே சொன்னேல்ல தங்குறதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு. சார், அது தஞ்சாவூரில் சொன்னேன். இது சென்னை. இங்கே என் ஃப்ரெண்டு கூட தான் நான் தங்கி இருக்கிறேன். நான் போகலைன்னா அவள் தேடுவா. பர்மிஷன் கேட்டுக்கோ, ஃபோன் பண்ணி சொல்லு. அது எப்படி சொல்ல முடியும்? சட்டுன்னு நான் வெளியில் போகிறேன்னா அவள் எப்படி நம்புவா? இங்கே பாரு, வேலை கிடச்சிருக்கு, வீட்டோட தங்கி வேலை செய்கிற மாதிரி வேலை, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லு. இதெல்லாம் சரி வராது. நீங்கள் என்ன சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்க? நீங்கள் என்னோடய பணத்தை கொடுங்க, நான் வாங்கிட்டு இப்போவே கிளம்புறேன். இங்கே பாரு, இந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது. இன்றைக்கி இங்கே வந்து ப்ளே பண்ணின இந்த ரோலுக்கு 50,000. அடுத்து ஒரு வாரம் இங்கே இருக்க போகிறல்ல, அதுக்கு டெய்லியுமே 5,000 பேமெண்ட் தரேன். என்ன, உனக்கு சம்மதமா? எப்படி சார் இங்கே இருக்க முடியும்? என்ன சார், காசை காட்டி என்ன மடக்க பார்க்குறீங்களா? அதுக்கெல்லாம் அலையிற ஆள் நான் இல்லை. இந்த காசு எல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. அப்படியா? இதை என்ன நீ நம்ப சொல்கிறியா? ஒரு வாரம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. 7 நாள், ஒரு நாளைக்கு 5,000னா 35,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 85,000 ரூபாய். நீ சேர்த்து 1,00,000 வேணும்னாலும் கூட தருவேன். உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தா வந்து சார். என்ன வந்து சார், இப்போ ஓகே தானே? வா. அது எப்படி அவ்வளோ பணம் உங்களால் கொடுக்க முடியும்? ஏன்னா எனக்கு நிறையவே வருமானம் வருது. ஒரு நாள் என்னோடய வருமானம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 50 லட்சம். அதில் 5,000 ரூபாய் கொடுக்கறதுல எல்லாம் மேட்ரே கிடையாது. வரியா? போய் அத்தைக்கிட்ட சொல்லு. அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அப்பா வர இன்னும் ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் வேணும்னா நீ அங்கே இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு வாரம் மட்டும்தான் என்னால் இருக்க முடியும். அதுக்கு பிறகு என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லு, புரியுதா என்றவன், எனக்கு அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணணும். நான் அந்த பக்கம் போய் பேசிட்டு வரேன். நீ உள்ளே போய் சொதப்பாமல் பேசு. ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும். புரிஞ்சுதா என்று நகர இவ்வளோ ஐசியூ வார்டுக்குள் நுழைந்தார். இத்தனை நேரம் மூச்சு திணறி கொண்டிருந்த தாத்தா மாஸ்கை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு எழுந்து அமர்ந்திருந்தார். டாக்டர் கூட அவரது அருகே செக்கப் செய்து கொண்டிருந்தார். எப்படி இப்படி ஒரு அதிசயம் நடக்குது? அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடான்னா நார்மலாக இருக்கிறேனே எந்திரிச்சு உட்காந்துருக்குறீங்க. உண்மையிலேயே மூச்சு விட கஷ்டமாக இல்லையா? கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தைரியம் வந்துருச்சு. எனக்கு ஒன்றும் இல்லை. என் பேத்தி வந்துட்டால்ல, நான் அவ கூட நிம்மதியாக இனி இருக்க போகிறேனாக்க என்று பேசி கொண்டிருக்க வைஷ்ணவியோ நந்தினியிடம் வந்து, நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சித்தி, ஒரு வாரம் இங்கே தங்கிக்கிட்டு வர்றதா. அப்பாவும் வர லேட் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னால் நிறைய நாள் தங்க முடியாது. ஒரு வாரங்கிறது 5 நாள் கூட. அப்பா வந்துட்டா நான் கிளம்பி போயிடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன தங்க சொல்லி சங்கடப்படுத்தக்கூடாது. என் அப்பாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் இல்லாட்டி அவ்வளவுதான். என்னால் அவரை ரொம்ப நாள் தனியாக விட முடியாது என்று சொல்ல, பரவாயில்ல, நீ ரொம்ப பொறுப்பானவளாக இருக்கிற. நீ சொல்கிறது கரெக்டு தான். தனியாக எல்லாம் உன்னோட அப்பா விட வேணாம். எங்கள் ஆசைக்காக 4 நாள் இரு. அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் மற்றதை என்றவர் தந்தையை திரும்பி பார்த்தபடியே, என்னப்பா உங்கள் பேத்தி கிடச்சிட்டா, இப்போ சந்தோஷம் தானே? சீக்கிரமாக உடம்ப சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க. நான் இப்போ இவளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். எங்கே தங்க வைப்பேன் என்று கேட்க, நம்ம வீட்டில் ரூமுக்கா பஞ்சம், அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம்பை தங்க வைப்பேன் என்று சொல்லிவிட்டு இவளை அழைத்து கொண்டு நகர்ந்தார்.